4:7 படி நம்ம தியானிச்சுட்டு வரோம். கர்த்தருடைய தூதனை உமக்கு முன்பாக அனுப்பவராக என்று பல தலைப்பில் நாம் கர்த்தருடைய தூதர்கள் எவ்விதமாக தேவன் சிருஷ்டித்தார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முந்தின வாரத்தில் நம்ம தேவனை தரிசிக்கும் தூதர்கள் என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கு பாதுகாக்கும் தூதர்கள் என்ற தலைப்பில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம். பாதுகாக்கிற தூதர்கள் யாரை பாதுகாப்பார்கள் அப்படின்னா, உண்டாக்கின தேவனை அல்ல, அது தங்களை பாதுகாக்க முடியாத அந்த ஒரு வார்த்தை இருக்கான. எசேக்கியேல் 28 வாசிக்கும் போது, நீ காப்பாற்றுவதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்ட கேரூப் என்று சொல்லுவார். அதுக்கு தூதனுடைய காலத்தில் மனிதர்கள் கிடையாது. இவன் விழுந்து போனதுனால்தான் மனுகுலத்தை தேவன் படைத்தார். ஆகவே அவனை காப்பாற்றுவதற்காக, ஒரு வேளை தன்னை காப்பாற்றுவதற்காகவோ அல்ல கொடுக்கப்பட்ட அந்த மேன்மையை காத்து கொள்வதற்காகவோ தேவன் படைத்திருக்கலாம். ஆனால் அதில் விழுந்து போனார். ஆனால் அன்றிலிருந்து தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் போது மனிதனை பாதுகாப்பதற்காகவே அந்த தூதருக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். ஒரு சொல்லலேலுயா, கையில் ஒரு சொல்கலேலுயா, தூதருக்கு கட்டளை கொடுத்தார். அப்போ நம்ம எவ்வளோ ஒரு பாக்கியவான்னு பண்ணுங்க. நம்ம சில நேரங்களில் எப்படியெல்லாம் அவங்க பாதுகாப்பாக பார்ப்பாங்க நமக்கு தெரியாமல் இருக்கு. அவ்வளோ அதிகமாக தேவன் நம்மை தூதனை கொண்டு நம்மை பாதுகாக்கிறார். பொதுவாகவே சில இடத்துல வாட்ச்மேனை வச்சுருப்பாங்க. வாட்ச்மேன் சில வீடுகளை வச்சுருப்பாங்க, சில தொழிற்சாலையில் வச்சுருப்பாங்க. இரவு முழுவதும் பார்த்திங்கன்னா இந்த ரொந்து பணி என்கிற காவலெல்லாம் வைத்திருப்பாங்க. சில நேரங்களில் அதை தாண்டி சில பிரச்சனைகள் நடக்க தான் செய்யும். ஏடிஎம்லலாம் காவல் இருக்கும், அதை தாண்டி அதையே கொண்டு போயிடுவாங்க. சில நேரங்களில் நீங்கள் பார்த்திங்கன்னா சில வேலையில்தான் நிப்பாட்டிக்கிடுவாங்க. ஏன் நிப்பாட்டிங்க நீங்கள் நம்ம கேட்டான்னா, அந்த ஏற்படுத்தின அந்த ஓனர் வரும்போது இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அதனால் வேலை நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் தூதர்கள் எப்படின்னா, தூக்கம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, நித்திரை என்னன்னு தெரியாது. பைபிளை நம்ம எங்கேயும் வாசிக்கும் போது ஒரே இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த படகில் பின்னணியிலே தலையணை வைத்து உறங்கினார் அப்படின்னு இருக்கு. இப்போ அதில் 1000 அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த தூதரில் பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் அல்லது பூமியில் உள்ள காலங்கள் முழுவதும் அவர்களை பாதுகாக்கிற அந்த ஊழியத்தை அவர்கள் இந்த நாள் வரையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். ஒரு சொல்லலையா, யாரை அவங்க பாதுகாப்பாங்க அப்படின்னா, நம்ம என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்படுறோமோ, என்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு இருக்கிறோமோ, பசுத்தாவியினால் மீட்கப்பட்டு முத்திரை இடப்பட்டு இருக்கிறோமோ, அன்று முதல் அந்த நிமிஷம் வரையும், என்ன சொல்ல போனால் பரலோகராஜன் சேர்கிற வரையும் அவங்க நம்மளை பாதுகாப்பாங்க. நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பாங்க. நம்முடைய உடைமைகளானாலும் பொருளானாலும் வாகனங்களானாலும் எதுவானாலும் அவர்கள் பாதுகாத்து நடத்துகிற தூதர் தான் நாம் இன்றைக்கு தியானிப்புகிற சத்தியம். ஒரு சொல்லலையா, இங்கே சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது அதில் நாம் வாசிக்கிறோம் 11வது வசனத்தை 12, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதலுக்கு கட்டளை கொடுத்தார். யார? தேவனை அறிந்த மனிதர்கள் தான். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கிடையாது, துன்மார்க்கனுக்கு கிடையாது, பாவம் செய்கிறவனுக்கு கிடையாது, உலக மனிதர்களுக்கும் கிடையாது. தேவனை அறிந்த தேவ பிள்ளைகளுக்கு அந்த வசனம் தெளிவாக, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி
உனக்காகங்கிறார். அந்த வசனத்தை பாருங்கள், உமக்காக அல்ல, ஒவ்வொரு மனிதனுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். வரலே சொன்னலேலுயா. அந்த கட்டளை என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுறோமோ அந்த தூதன் கட்டளை இடுவார். எப்பா இன்றைக்கி இந்த மகன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, இல்லை இந்த மகள் ரட்சிக்கப்பட்டிருங்க, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியாச்சு. அதனால் இன்று முதல் நீ என்ன செய்யணும், அந்த வழிகள் எல்லாம், அது இரவு நேரமானாலும் பகல் நேரமானாலும் காலை நேரமானாலும் நாம் போகிற எந்த வழிகளானாலும் அந்த வழிகளெல்லாம் கூட வந்து அந்த தூதர்கள் நம்மை பாதுகாத்து இந்த நாள் வந்திருக்கிறாங்க. ஒரு அலைச்சுங்களேலுயா. நம்முடைய கண்களுக்கு மறைவாருங்க. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். நம்ம எவ்வளோ ஒரு பாக்கியவான்னு பாருங்க. அங்கே சொல்கிறாரு, வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதல் கட்டளிடுவா. ஏன் அப்படின்னா, அந்த போகிற வழியில் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் அண்டார். அவர்கள்னா நிறைய தூதர் கூட்டம், சும்மா கிடையாது. அவர்கள் உன்னை தங்களுடைய கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. அப்போ ஏன் ஆண்டவர் அப்படின்னா, அந்த வழியில் நம்ம இடறி விழாதபடி, அப்படியே இடறக்கூடிய ஒரு சூழ்நிலை, விழுந்து போக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நாம் இடறி விழாதபடி, இடர் வரும் ஆனால் அதை விழாதபடி தம் கரங்களிலே தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள். ஒரு சொல்லலையா. பலருடைய சாட்சி நம்ம கேட்டிருக்கிறோம். எனக்கு அந்த சம்பவம் நிறைய வந்திருக்கு இல்லையா. போன மாதம் கூட சாட்சி சொன்னேன். அதை விழும்போது ஏதோ ஒரு சக்தி நம்ம என்ன செய்யுது, தாங்கி நம்மை அப்படி நிறுத்துகிறது. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா. பொதுவாகவே நீங்கள் இந்தியாவில் பிரதமரான முதலமைச்சரானாலும் சில விசேஷித்த கேபினட் மினிஸ்ட்ரி அப்படின்னா அவங்களுக்குள்ள பந்தாபஸ்து இருக்கும். இப்போ பிரதமர் டெல்லியிலேருந்து புறப்படாரு கன்னியாகுமரினா பேப்பரில் வாசிக்கிறோம், பந்தாபஸ்துக்காக 5000 போலீஸ் குவிக்கப்பட்டது அப்படின்றது. வர இடெல்லாம் செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க. முதலமைச்சர் வராருன்னா அது அப்படி தான் இருக்கும், பாதுகாப்புக்காக. அப்படின்னா அந்த உலகம் அதை மீறி சில சம்பவங்கள் அவங்களுக்கு நடக்கும். இந்திரா காந்தி பிள்ளை நடந்துச்சு, ராஜீவ்காந்தி பிள்ளை நடந்துச்சு, இன்றைக்கி பல சம்பவம் நடக்குது. ஆனால் அதை காட்டு தேவ பிள்ளைகளுக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவன் எவ்வளோ அழகான ஒரு பாதுகாப்பு நமக்கு வச்சுருக்கிறார். ஒரு லலையா. ஏன்னா காசு பணமாக கொடுக்குறோம். போகிற இடமெல்லாம் எந்த வேலையானாலும், எந்த நேரமானாலும், எந்த சூழ்நிலையானாலும் அந்த தூதர்கள் நம்மை பாதுகாத்து இந்த நாள் வராங்க, நம்ம அதுக்கு தெரியாமல். அதுதான் உண்மை. அந்த தூதர்கள் இந்த நாள் வரை தூங்காமல் அருமையாக அவருடைய ஆண்டுடைய கட்டளை நிறைவேறும்படியாக அந்த தூதர்கள் இந்த நாள் வரையும் ஆண்டுடைய பரலோகராஜ்யம் சேர்கிற வரையும் நம்மை பாதுகாத்து நடத்துவார்கள். அல்லேலூயா. நான் இந்த ஜெபம் ஏறெடுப்பேன் அடிக்கடி. என்ன ஜெபம் பண்ணோம்னா, சபைக்கு ஜெபம் பண்ணாலும் யாருக்கு ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்கள் என்னை காத்துக்கொள்ளணும், பரலோகத்தினுடைய நேரடியான பாதுகாப்பு தான் இந்த தூதர்கள். ஆனால் அந்த ஜபத்தில் தான் ஆண்டு பாதுகாக்க. நம்ம அப்படி ஜெபம் பண்ணணும். வெளியே போனால் அங்கே எங்கே வீட்டுக்கு வரும்போது எங்கேயோ தனிமை, ஆண்டவரே என்னோடு கூட பாதுகாப்புக்காக பாதம் கல்லில் இடராதபடி, அப்படியே இடரும்போது அப்படி கையில் ஏந்துகிற தூதர்களை எங்களுக்காக அனுப்புனா கர்த்தர் நம்மோடு கூட தூதர்களை அனுப்புவார். அல்லேலூயா. இப்போ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பற்றாது, இன்னும் சில அனுபவங்கள் நமக்கு இருந்தால் தான் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். சங்கீதம் 34 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதன் அவர் பயந்தவர்களை சூழ பாலியம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்.
நாம் போகிற வழியில் ஏதாவது பிரச்சனையானாலும் கூட பாளையம் அப்படின்னா எண்ண முடியாத தூதர்கள். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாளையம் இறங்கினார்கள் அப்படின்ட்டு 6 லட்சம் புருஷர்கள் பாளையம் இறங்குறான்னா அந்த பாளையம் இறங்கினார். ஆக யாரை தேவன் பாதுகாக்கிறாரு? கர்த்தருக்கு பயந்தவர்களை. அல்லேலூயா. அப்போ பயப்படணும். பயப்படுகிற சுபாவம் இருந்தால் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். சிலருக்கு பயமே இல்லை. பார்த்தீங்களா? சிலருடைய ஜீவிதத்தில் பயமே இல்லை. இப்போ கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறோம். கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகும்போது அங்கே நின்று நம்ம அதை சேர்ந்து பேசுவோமா? பேசாதேம்மா. அப்போ ஏன்னா அந்த மனுஷனுக்குரிய அந்த அதிகாரிக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. இங்கே அதே சமயத்தில் ஆலயத்தில் பாருங்கள், அந்த பயம் கிடையாது பலருக்கு. ஆக சிலர் பயப்படுவாங்க, இங்கெல்லாம் நம்ம ஒன்றும் பேசக்கூடாதுங்க அப்படின்ட்டு பயந்த சுபாவம் இருக்கும். அதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது. யாரை அப்படின்னா கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவளை. அப்போ அவனுக்கு தூதர்களுக்கு தெரியும் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா இல்லையா என்பது அவங்களுக்கு தெரியும். அவளை பயப்படுகிறவர்களை சூழ்ந்து பாளையம் இறங்கி அவளை விடுவிக்கிறார். ஒரு அல்லேலூயா. ஏதாவது பிரச்சனை வந்தால், ஏதாவது ஆபத்து வந்துட்டானா கர்த்தர் அவளிலிருந்து அந்த சூழ இருக்கிற தூதர்கள் நம்ம என்ன செய்கிறாங்க, அந்த பாதுகாப்பின் நடுவில் நமக்கு பிரச்சனை வரும்போது கூட விடுவித்து காத்து கொள்வார்கள். அல்லேலூயா. அதே நீங்கள் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 9ஆம் வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அப்போ யார் பயப்படணும்? யார் பரிசுத்தவான்? தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள். நமக்கு என்னப்பட்ட பரிசுத்த சகோதரர்களே அப்படின்னு பைபிள் இருக்கு. ஆக நம்ம பரிசுத்தமான்களாக நம்ம தேவனுக்கு எப்போது பயந்து இருந்தால் கடைசி பரலோக ராஜ்யம் சேர்க்கிற வரையும் அவள் அந்த பாளையமாக இறங்கி தூதலை கொண்டு தேவன் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. அதுதான் உண்மை. தூதர்கள் நம்மை திரளான கூட்டம். ஒரு முறை நடந்த சம்பவம் என்று பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. நம்முடைய மாவட்டத்தில் தான். அந்த இடத்த நான் மறந்துட்டேன். ஒரு விசுவாசி அவர் எல்லா கூட்டத்துக்கு போயிடுவாரா, எல்லா கூட்டத்துக்கு போயிடுவாரா. அப்போ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஏத்த குலை காய்த்து அந்த பழக்கிற சீசன் வந்தாச்சு. அப்போ இரவு நேரத்தில் இவர் போய் அந்த வாட்ச்மேன் வேலை தூங்காமல் காப்பாங்க. ஏன்னா அந்த ஊரில் திருடிடுவாங்க நிறைய பேர். இன்றைக்கி அது இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு நாள் ஆன்லைன் ப்ரேயரில் அவர் என்ன பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரே நான் இப்போ கண்டிப்பாக கூட்டத்துக்கு போயிடுவேன், இது எல்லாம் நீங்கள் தான் பாதுகாத்து தரணும் அப்படின்ட்டு அவர் தெரிந்த விதமாக ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த திருடனுங்க என்ன நினச்சிருக்கிறாங்க, வாழைக்குள்ள திருடனை, இவர் கூட்டத்தை முடக்க மாட்டார், இன்றைக்கி விழிப்பு ஜெபம், அதனால் அவர் விழிப்பு ஜெபம் போயிடுவார். அதனால் நம்ம என்ன செய்வோம், உள்ளே போய் கொலையெல்லாம் வெட்டி எடுத்துருவோம் அப்படின்ட்டு இவர் விழிப்பு ஜெபத்தை போன பின்னாடி நடு ராத்திரி அங்கேயே போயிருக்கிறாங்க. நடு ராத்திரி போனோன்னா ஒவ்வொரு வாழை மடுக்கு முன்பாக வெண்வஸ்திரம் தரித்த அவங்க கண்ணில் ஒரு மனிதனை போல பார்த்துருக்குறாங்க. வெண்வஸ்திரம் தரித்த ஒவ்வொரு வாழை மடுலையும் பார்த்துட்டு பயந்துட்டு, எப்போ மனுஷன் இவங்க தூதலும் தெரியாது, ரொம்ப பொல்லாத மனுஷன், போனால் ஒவ்வொரு வாழை மடுக்கு ஒரு ஆளை நிப்பாட்டு போயிருக்கிறான் அப்படின்ட்டு அவங்க போயிருக்கிறாங்க. ஆக மறுநாள் அவங்ககிட்ட கேட்கும்போது, இப்படி திருட பணம் சொல்லலை, நாங்கள் இப்படி பார்த்தோம், ஒவ்வொரு ஆள் அப்போ அவன் நான் ஆளை வைக்கல, நான் ஜெபம் பண்ணும் போது அதற்கு பாதுகாப்பாக தூதரில் கத்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளோ விசேஷமாக நம்ம பாதுகாப்போம், எவ்வளோ விசேஷமாக பாதுகாப்போம். இப்போ இருக்கிற உலகத்தில்
எவ்வளோ அதிகமாக நமக்கு பாதுகாப்பு தேவைன்னா நம்ம கர்த்தருக்கு நம்ம பயந்து இருந்தால் அந்த தூதலை கொண்டு நம்ம என்ன செய்வாருன்னா கர்த்தர் பாதுகாப்பார். நீங்கள் 35ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது அந்த தூதல் என்னென்ன செய்வாங்க என்று எழுதப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன் 1ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் என் வழக்காலோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகளோடு யுத்தம் பண்ணோம். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்காக ஒத்தாசையாக எழுந்து நில்லும். ஏன் அப்படின்னா, என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு கூட எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவர்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடையவர்களாக. அவள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் அவளாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாகங்கிறார். சுழலேலுயா, கையில் வச்சுங்கலேலுயா. இப்போ வீட்டில் ஒரு திருட வந்தால் நம்ம என்ன செய்வோம்? துரத்துவான் தானே. அல்ல நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன பிள்ளைய ஒருத்த கொண்டு போகிறோன்னா அப்படியே பார்த்துட்டு இருப்போமா, அவனை விரட்டுவான். இப்போ தேவ பிள்ளைக்கு ஒன்று என்றால் நமக்கு வைத்திருக்கிற தூதர்கள் நம்மை துன்பப்படுத்துகிற நடுவிலும் பிராணனுக்கு எதிராக நெருக்கடி தருகிற ஜனங்களையும் அந்த தூதன் துரத்துவான். ஒரு அலேச்சுங்களேலுயா. இது என்னுடைய பையனாக்கும், இது என்னுடைய பரிசுத்தவான், இது என்னுடைய மகள், என்னை அறிந்தவங்க என்று சொல்லி அந்த தூதன் என்ன செய்வானா, எப்பா இது தேவனுடைய பிள்ளைகள், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், அவங்கள துன்பப்படுத்தவா நீ வந்திருக்கிற, அதை நெருக்கவா நீ வந்திருக்கிற, வேதனைப்படுத்த வந்திருக்கிற, அந்த பிராணனை அழிக்க வந்திருக்கிறன்ட்டு அந்த வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. அல்லேலூயா, கையில் சொல்லுங்களேலுயா. நமக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. மறைமுகமாக இந்த காரியெல்லாம் தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். இதெல்லாம் தேவன் எல்லாம் செய்து வருகிறார். கேட்கிற உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? பேசுகிற எனக்கு பிரச்சனை இல்லையா? நிறைய ஊழியர்களுக்கு பிரச்சனை இல்லையா? கேட்கிற உங்கள் குடும்ப பிரச்சனை இல்லையான்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனை நடுவில் நம்மை பாதுகாப்பதற்கு தேவன் தூதர்களை கட்டளையிடுகிறார். அப்படியே வந்தாலும் விடுவிக்கிறார். நம்மை கரங்களில் இயந்தக்கூடிய தூளை வைத்திருக்கிறார். இன்னும் அப்படியே ரொம்ப நெருக்கம் வந்தானா சத்துர தூதன் அவர்களை துரத்துவதற்காகவே ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வழியாய் சத்துரு வருவர், 7 வழியாக என்ன செய்வான்? ஓடிப்போவான்னா கர்த்தருடைய தூதர்கள் நமக்கு எதிராக, தேவ பிள்ளைக்கு பயந்த தேவ பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படும் போது அந்த தூதன் துரத்துவானாக என்று அங்கே எழுதப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் நீங்கள் அந்த சங்கீதத்தில் நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். அவருடைய வழி இருளும் சறுக்குளமாக இருப்பதாக, கர்த்தருடைய தூதன் அவளை பின்தொடர்வானாகங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவளை விடக்கூடாதுன்னு அர்த்தம். துரத்துற ஒரு பக்கம், எங்கே போனாலும் அவளை விட மாட்டார். ஒரு அலேச்சுங்களே இல்லையா? இல்லையா? எலியாவின் நாட்களில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்த உடனே 450 பகல் தரிச்சு ஓடினாங்க. ஆனால் எலியா ஓடி ஓடி பின்தொடர்ந்து அவங்களை பிடிச்சி 450 பேரை கொலை செய்து கீசோன் என்ற ஆற்றங்கரையில் என்ன செய்தான்? அதை வீசிட்டான். இது கர்த்தருடைய தூதனுடைய வேலை தான். எங்கே போனாலும் விட மாட்டார். கர்த்தருக்கு பயந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏதாவது செய்யும்போது அவன் எங்கே தப்பிக்கவும் முடியாது. எந்த இடமானாலும் அவன் பின்தொடர்வான். அல்லேலூயா. அங்கே பின்தொடர்ந்துவான். அந்த சொல்ல முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள்
வலையை குழியிலே ஒளித்து வைத்தார்கள். முகாந்தரம் இல்லாமல் என் ஆத்துமாக்கு படுகுழி வெட்டினார்கள். அவன் நினையாத அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலையை அவனை பிடிக்க கடுவது, அவனே அந்த குழியில் விழுந்து போவான். தூதர் அந்த காரியம் செய்வார். அதனால தான் தேவன் கட்டளையினால அந்த தூதர்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பாதுகாப்பதற்காக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் தானியேலின் புஸ்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். தானியேலின் புஸ்தகம் அதில் 6ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். 6ஆம் அதிகாரத்தில் நான் 19ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. காலமே கிழக்கு விளக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபில கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலே கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயா இருந்தாரா என்று தானியேல் கேட்டான். அல்லேலூயா. ரெண்டாவது, பயப்படுவது மாத்திரமல்ல, ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கும் இல்லையா? அந்த ஏத்த வாழை கூட அவன் தேவனை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தனான். ஆக நீங்களும் நானும் பயப்படுகிற சுபாவம் மாத்திரமல்ல, தானியேலை போல ஆராதனைக்கு முடக்கம் இல்லாமல் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கும். அல்லேலூயா. அது சொல்கிறார், அந்த ராஜா சொல்லிட்டு சொல்கிறார், அப்பொழுது தானியேல், ராஜாவே நீ என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி ஒரு அல்லேலூயா. யார் அனுப்பினாரா? தூதன் அனுப்பியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா சிங்க கெபியானன்னு அதுக்குள்ளே அனுப்பிட்டார். ராஜாவுக்கு தெரியாது, உள்ளே போகிறா தூதன் எங்கே வேணாலும் போவான். தூதர்கள் காற்றுகளாக இருக்கிறாங்கள் பைபிள் இருக்கு. ஆக இங்கே அந்த வசனம் சொல்லுகிறது, அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சிங்கத்தின் வாயை கட்டினதையான தூதர்கள் இறங்கி கட்டிட்டாங்கன்னு அர்த்தம். சிங்கத்தின் வாயை கட்டினதுனால அந்த சிங்க தானியேலை ஒன்றும் பண்ண முடியல. உடலே சுடலையா. தானியேலுக்கு அந்த வந்த காரணம் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தான். தேவனை ஆராதித்தான். அவனும் தேவனுக்கு பயந்து தான் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தான். அப்போது சொல்கிறாரு, அனுப்பி அவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அதே சொல்கிறார், நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உனக்கும் முன்பாக நீதி கேடு செய்யவில்லை என்று தானியேல் சொன்னான். அப்போது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாக இருந்தபடியால் அவனில் ஒரு சேதம் காணப்படவில்லை. அல்லேலூயா. லேசான காயம் கூட கிடையாது. அப்போது தேவனுடைய பிள்ளைகளை எவ்விதமாய் பாதுகாக்கிறாரு பாருங்க. நமக்கு ஒன்று சொன்னால் ஒரு கட்டளை வந்துடும், தூதன் வந்துடுவான். தூதர்கள் பாளையமாக இறங்கி நம்மை பாதுகாப்பதற்காக தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் பாதுகாப்பை தூதன் மூலமாக தேவன் தருவார். அல்லேலூயா. இது கேட்கிற ஒரு தேவ பிள்ளை, ஒரு வேளை இந்த சத்தியத்தை நீ அறியாமல் இருந்தால் இன்றைக்கு தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே, எங்களையும் நாங்கள் போகிற வருகிற இடங்களிலும் எங்களுக்கு எதிராக செயல்படுகிற நடுவிலும் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய தூதலை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சாத்தானங்களை விழுங்கலாம் பார்த்தானா அந்த வாயு கட்டக்கூடிய தேவன் வல்லவராய் இருப்பதனாலே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கும் தேவன் தூதனை கொண்டு பாதுகாப்பார். அல்லேலூயா.
தேவன் உங்களையும் சிங்கத்தின் கெவி போல சோதனை இருந்தால் அதிலிருந்து தப்பி வைக்க வல்லவர். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளை தேவனுக்கு பயப்படணும், தேவனை ஆராதிக்கணும், தேவனை விசுவாசிக்கணும் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். இதை நம்ம பேசினா நிறைய வசனம் இருக்குது. இப்போ தூதருடைய பாதுகாப்பை நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது நமக்கு என்ன பாதுகாப்புன்னா தேவனுடைய பாதுகாப்பு. அல்லேலூயா. நம்ம உண்டாக்கின தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குது. அதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாசித்து நம்ம பார்ப்போம். யாத்திரியாகம் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது 1ஆம் அதிகாரம் யாத்திரியாகமம் சோத்ரம் 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 சோத்ரம். இந்த யாத்திரையாகத்தில் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அதற்கு முன்பாக நம்ம 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டிங்கன்னா அங்கே நீங்கள் நல்லா தெரியும், இஸ்ரவேலுடைய ராஜாவுக்கு விரோதமாக சீரியா ராஜா எழும்பி வருவதை நம்ம பார்க்க முடியும். அப்போ அவங்க ஒவ்வொரு முறை பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி நம்ம இந்தந்த இடத்துல போய் அமர்ந்து யுத்தம் செய்து இஸ்ரவேல் ராஜாவை நம்ம என்ன செய்யணும், முற்றுகை போட வேண்டும் என்று அவங்க திட்டம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பிளான் பண்ணுறதற்குள்ளாக எலிசாக்குள்ளே தேவ ஆவியன் இருப்பதனால கர்த்தர் எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுவார். இன்ன இடத்துல அவங்க பாலம் இறங்குவாங்க, இன்ன இடத்துல யுத்தம் செய்ய வருவார்கள் என்பது அந்த காரியத்தை இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லிடுறான். நீ இந்த நேரத்தில் வெளியே போகாத, இந்த இடத்துக்கு போகாத, அந்த இடத்துக்கு போகாத, இன்ன இடத்துக்கு நீ போகாத என்று சொன்ன உடனே அதை கீழ்ப்படைந்து இருப்பான். இது பலமுறை அந்த வேதம் சொல்கிறது. பல முறையும் அப்படியே தேடி தேடி போனாலும் என்ன செய்ய முடியலன்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ ராஜாவுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிப்போச்சு. என்னடா நம்ம எப்படி மறைமுகமாக பிளான் பண்ணாலும் எப்படி அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு எப்படி தான் தெரியும்னு தெரியலையா. அப்போ நம்மக்கிட்ட ஒரு லேபுக்காரன் இருக்கிறான், யாரோ அங்கே அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அப்படி தான் டவுட் வரும். யாராவது சொல்லி கொடுக்குறாங்க, அதனால் அவங்கள முதலாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் அங்கே ஒருத்தர் சொல்கிறான். இல்லை ராஜாவே, நம்ம அறை வீட்டில் என்னென்ன பிளான் பண்ணுறோமோ அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், தேவ மனுஷன். அந்த மனுஷனுக்கு அந்த தேவன் அதை வெளிப்படுத்திடுறாரு. நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோன்னு வெளிப்படுத்திடுறாரு. ஆனால் அதை அந்த இஸ்ரவேல் ராஜா சொல்லும்போது அந்த திருக்கு சொன்ன மாதிரியே அவர் இருப்பார். அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியும். அப்படியா? அப்படின்னா முதல்ல அவனை பிடிச்சிடணும். ஒரு அலைச்சல்களே லூயா. யார்? எலிசாவை நீங்கள் முற்றுகைப்பட்டு அப்படி திலான படைகள் வருது. என்ன வருது? அக்னி ரதங்கள் வருகிறது, அக்னி குதிரையும் வருகிறது. இராணுவ வீரர்கள் எலிசாவை சுற்றிலும் மலை முழுவதும் குவிஞ்சு கிடக்கிறாங்க. குவிஞ்சு சுற்றிலும் அப்படியே கிடக்கிறாங்க. இப்போ எலிசாவுக்கு நல்லா தெரியுது கர்த்தருடைய பாதுகாப்பு எப்படி. சிலருக்கு நல்லா தெரியும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பதை, சிலருக்கு தெரியாது. இப்போ வேலைக்காரன் சொல்கிறா, எப்போ நம்ம சூழ்ந்துட்டாங்க, நம்ம முற்றுகை போட்டாங்க, இன்னும் தப்பி வைக்க வழியாக கிடையாது, என்ன செய்யணும்? அப்போ தான் அவன் ஜெபம் பண்ணான். அவங்களோடு இருப்பவளை பார்க்கணும் நம்மோடு இருக்கிறவள் அதிகம். ஜெபமுடைய கண்களை திறந்து பார்த்தால் எலிசாவை சுற்றிலும் இராணுவம் கிடையாது, அக்னி ரதங்களும் குதிரைகளும் தன் பாதுகாப்புக்காக இருந்ததை பார்த்தார். ஒரு அலேச்சன்களே லூயா. தேவ பிள்ளைகள் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறேன். நல்ல கவனித்தில் ஒரு காரியத்தை நான் பார்க்கணும். ஒரு மனிதனை பிடிப்பதற்கு எலிசா என்கிற தீர்க்கதரிசியை பிடிப்பதற்கு இத்தனை கூட்டம் வருது.
இராணுவ வீரர்கள், அக்னி ரதங்கள், அக்னி குதிரைகள். ஆனால் அந்த ஒருவனுக்காக, நல்ல கவனிங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அந்த ஒருவனுக்காக அவரோ அக்னி ரதங்களையும் அக்னி குதிரைகளையும் அவருடைய எண்ணிக்கையை பார்க்கலாம், அவருடைய லக்கத்தை பார்க்கலாம், ஒரு தேவ மனுஷனுக்காக எலிசாவை சுற்றி நிரம்பி பாதுகாப்பை கர்த்தர் வைத்தார். ஒரு அல்லேலூயா, கையில் சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. அவ்வளோ பாதுகாப்பு தர. நான் உண்மை உள்ளவளாக இருந்தால், கர்த்தருக்கு பயப்படுகளாக இருந்தால், கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவளாக இருந்தால், பாதுகாக்கிற தூதர்கள் மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட பாதுகாப்பையும் தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. தேவன் நிச்சயமாக தருவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ அவங்க நேராக வந்த உடனே எலிசா ஒரு ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் பண்ணுறான்னா, ஆண்டவரே இவங்களுக்கு ஒரு கண் மயக்கத்தை உண்டாக்கிடுங்க அப்படிங்கிற. கண் மயக்கத்தை உண்டாக்கு. எலிசா கிட்ட தான் வராங்க, அவனை பிடிக்கத்தான் வராங்க, அவனை அடையாளம் பார்க்க முடியல. கேட்குறாங்க, எலிசாவை தேடி வந்தா. அப்போ நீங்கள் தேடும் மனுஷன் இங்கே யாரும் கிடையாது, அவன் தான் சொல்கிறான் அப்படின்ட்டு வேறு ஒரு இடத்துக்கு போய் கூட சொல்ல, இவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிடல, வேண்டாம், அவங்க நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டு வருவான். அப்படி ஒரு தனி மனிதனுக்காக தேவன் அந்த எலிசாவை அந்த அக்னி ரதங்களினான குதிரையினாலும் தேவன் அவளை பாதுகாத்து வந்தார். அல்லேலூயா. அப்போ அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருக்கு பிரியமாக அவர் செய்கிற ஊழியத்தை சரியாக அவருக்கு விருப்பமாக எல்லா சூழ்நிலையும் நாம் இருக்கும்போது தேவன் நம்மை அற்புதமாக தேவன் நம்மை நடத்துவார் என்பதை அறிவோம். சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருத்தர் அப்படி வாசிங்க பாப்பா. சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். எடுத்தவர்கள் நாம் வாசிப்போம். தேவன் அங்கே நம்மை சுற்றிலும் அக்னி மதிலாக இருக்கிற. வாசிங்க. நான் அதை சுற்றிலும் அக்னி மதிலாய் இருப்பேன் என்று, அதன் நடுவிலே நான் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் ஒரு 1000 வருஷம் ஆச்சானாலும் தேவன் எப்படி தான் காக்கிறான், தம்முடைய பிள்ளைகளை அக்னி மதிலாய் இருந்து அவர் பாதுகாக்கிற தேவன் என்று வேதத்தில் நாம் தெளிவாக நாம் வாசிக்க முடிகிறது. அதே போல் நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்று சொல்கிறார். அதில் யார் தெரியாமல் இருக்கு, கானான் தேசத்திற்கு அனுப்பும்போது சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக உங்களுக்கு தூதனை அனுப்புவேன். அந்த தூதனுக்கு என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் செவி கொடுக்கணும். அவளுக்கு விரோதமாக நீங்கள் எழுப்பிடக்கூடாது, அவளை கோபப்படுத்தக்கூடாது. ஆக அந்த தூதன் உங்களுக்கு கானான் வரையும் முன்பாக பின்பாக இருந்து கானானுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக உங்களை அங்கே சேர்ப்பார். உடலே சுண்டலேலுயா. கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அதுக்கு விரோதமாக கலங்கம் பண்ணக்கூடாது, விரோதமாக எழுப்பக்கூடாது என்று சொன்னதுனால அநேகர் போகலை. அந்த கர்த்தருக்கு அந்த செவி கொடுத்த ஜனங்கள் ஒரு கூட்ட ஜனங்க அங்கே கானான் தேசம் வரையும் கடந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இது தேவனுடைய பாதுகாப்பு என்பதையும் நாம் அறிந்து கொள்ளும். இப்போ நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வோம். யோபுவின் புஸ்தகத்தில் நாம் திருப்பிக் கொண்டால் அங்கே 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோபுவின் புஸ்தகம் எப்படியெல்லாம் ஆண்டுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
நான் வாசிக்கிற 6ஆம் வசனம் முதல் வாசிக்கும்போது, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் நின்றபோது சாத்தானும் அவன் நடுவிலே வந்து தள்ளப்பட்டவன். கர்த்தர் சாத்தானை பார்த்து, எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு விதத்தினமாக பூமி எங்கு உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்பட தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமான அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றான். அது சாத்தான் கர்த்தருக்கு பத்தன, யோபை விருதாவாகவா நீ விருதாக தேவனுக்கு பயந்து சும்மாவா நடக்கிறா அப்படின்ட்டு சொன்ன, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றி வேலி அடிக்கவில்லையோ? அவன் கையின் கிரிகளை ஆசிர்வதித்திருக்கிறேன், அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அல்லேலூயா. இப்போ எங்கெல்லாம் பாதுகாப்பு தர்றாரு? வீட்டையும். யோபு அன்னைக்கு வைத்திருந்தான் பாருங்க, விவசாய நிலங்களானாலும் தன் குடும்பமானாலும் தன் பிள்ளைகளானாலும் அந்த ஒட்டகங்களானாலும் வேலைக்காரர்களானாலும் கர்த்தர் என்ன செய்தார்னா வேலி அடைத்து காத்து கொண்டார். அல்லேலூயா. அப்போது தேவன் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்கிறான். உத்தமனாக இருக்கிறான், கர்த்தருக்கு பயந்தவனாக இருக்கிறான், பொல்லாப்புக்கு விலகிற அவனை போல பூமியில் ஒருத்தன் இல்லைன்ட்டு. நம்முடைய பாதுகாப்பை தள்ளப்பட்ட தூதனுக்கு தெரியும். கேட்குறான் இல்லையா, வேலி எடுத்து காக்கவில்லையோ? நமக்குள்ள இருக்கிற பாதுகாப்பு நமக்கு தெரியாது, ஆனால் நமக்கு இருக்கிற பாதுகாப்பு தள்ளப்பட்ட தூதனுக்கு தெரியும். அதான் கேட்குற, எல்லாத்தையும் வேலை அடிச்சுட்டு விருதாவாக பண்ணுற, இவ்வளோ ஸ்ட்ராங்காக பலத்த பாதுகாப்பு இருக்க. யோபனுடைய 1 இன்ச்சு நிலத்தை கூட என்னால் டச் பண்ண முடியலையே, யோபனுடைய பிள்ளைகளை என்னால் தொட முடியலையே, மிருக ஜீவனை கூட தொட முடியலையே, வேலைக்காரன் தொட முடியலையே, யோபுவையும் அந்த எல்லைக்குள்ளாக என்னால் போக முடியலையே. அப்போ எப்படி அவன் உத்தமனாக இல்லாத இருப்பான்? அவன் கேட்குறான் பார்த்தீங்களா. ஆனால் தேவன் அனுமதித்து அந்த பாதுகாப்பை எடுக்கிறார். ஒரு அல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் அனுமதித்தால், நமக்கு அனுமதித்தால் இதே போல் அனுமதியோடு சில காரியங்களை செய்வார். கர்த்தர் அனுமதிக்காத பட்சத்தில் எதுவும் நம்ம நெருங்காது. அல்லேலூயா. அது ஆண்டு சொல்லும்போது, உன்னை தொடுகிறவன் என் கண்மனை என்ன செய்கிறான்? தொடுகிறான். ஏன் சித்தம் இல்லாமல் ஒரு முடி என்ன செய்யாதான் விழாது. ஏன் சொல்கிறாருன்னா, அந்த அளவுக்கு தேவனுடைய பாதுகாப்பை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் நகரத்தை காவலர்கள் விழித்திருப்பது விதம். நம்ம தூங்குறோம். தூதன் எப்படி தூங்காமல் பார்க்குறானோ, 121 வாசிக்கிற, இஸ்ரவேலின் தேவன் காக்கிறவர், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. நம்ம நல்லா தூங்குகிறோம், ஆனால் அவர் தூங்காமல் உறங்காமல் இந்த நாள் வரையும் தம்முடைய பிள்ளைகளை தூதன் பாதுகாத்தால் இன்னொரு அடுக்காக, அக்னி அடுக்கு, இன்னுங்க வேலி அடித்து காக்கிறார். அவரே நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு எவ்வளோ செக்யூரிட்டி கொடுத்து தேவன் பாதுகாக்கிறார்னா, அது எவ்வளவு அதற்கு அதிகமாக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அல்லேலூயா. அவர் அனுமதிக்காதபடி எதுவும் வராது. சில நேரங்கள் அனுமதிக்கும் போது சில பிரச்சனைகள் வரும்தான். சில நேரம் அனுமதித்தாலும் யோபனுடைய ஜீவனை காத்ததை போல பாதுகாப்பார். அவருடைய ஆத்துமாவை தப்பவிடு என்று சொன்னதை போல சில நேரங்களில் சில அனுமதிகள் இருந்தால், கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஒரு அல்லேலூயா.
அப்போ தேவன் அவ்வளவாய் தேவன் நம்மை பாதுகாத்து வருகிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். யூதாவில் நீங்கள் வாசித்து பாருங்கள். யூதாவில் ஒரு அதிகாரம் தான் இருக்குது. 24ஆம் வசனத்தை 25வது வசனத்தில் வாசிக்கும் போது, வழுவாதபடி உங்களை காக்கவும், தூதர்கள் எப்படியுமா பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் காக்கிறாங்க. ஆனால் ஏசு எப்படி காக்கிறாரு? வழுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவளாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்போ இந்த தேவன் எங்க? மகிமையான சன்னிதானத்தில் நிறுத்துகிற வரையும் நாம் கர்த்தருக்கு பயந்திருந்தால், கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவரால், கர்த்தரை விசுவாசித்தால், அது வாக்குக்கு கவனமாய் செவி கொடுத்தார். பரலோக ராஜ்யம் சேர்கிற வரை, நிறுத்துகிற வரையும் அந்த தேவன் நம்மை பாதுகாத்து நடத்துவார். அல்லேலூயா. நம்ம என்ன 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 தகுதின்ற நம்ம என்ன தகுதி இருக்கு? நம்ம இவ்வளோ பெரிய பாதுகாப்பை தந்த தேவனை தேட முடியல, ஆராதிக்க முடியல, பயப்படலை, அவருக்கு மேலே விசுவாசம் இல்லையே. எவ்வளோ பெரிய பாதுகாப்பை நமக்கு தந்திருக்கிறார். அவரை போல பாதுகாக்க முடியுமா? நம்ம இருக்க முடியும், நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க முடியுமா? அப்படியே இருந்தால் தூங்கிடுவோம். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. அப்படி மன்னமாய் பாதுகாக்கிற தேவன் தாம் ஒருவரே ஞானமுள்ளவராகிய தம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரம் இப்பொழுது எப்பொழுது உண்டாவதாக. ஆமென். அப்போ நம்மை பாதுகாக்கிறவர் தூதர்கள் மாத்திரமல்ல, தேவனும் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்னி ஸ்தம்பம், பின்னாடி பகல்காரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக ஸ்தம்பம், அப்புறம் அக்னி ஸ்தம்பம். அது எதுக்கு கொடுக்குறாருன்னா, இரவில் மிருகங்களோ சர்ப்பங்களோ இஸ்ரவேல் ஜனங்களை சேதப்படுத்தக்கூடாது என்பதற்காக தான் அது இரவு நேரத்தில் அக்னி ஸ்தம்பம். பகல் நேரத்தில் வெயில் அவளை பாதிக்கக்கூடாது, வெயிலினால் அவங்களை ஒன்றும் ஆகக்கூடாது என்பதற்கு தான் மேக ஸ்தம்பத்தினால் நடத்தி கொண்டு போனார். அல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் அவ கூட போயிட்டே இருந்தது. அது எங்கே தங்குதோ அங்கே தங்குவாங்க, எப்போ அது புறப்படுதோ அது புறப்படுவாங்க. அதனால தான் அவங்களுடைய பாதரட்சைகள் பல்சாகலை, வஸ்திரங்கள் பல்சாகலை. அவ்வளோ அருமையாக ஆண்டவர் அவனை நடத்திட்டு போனாங்க. ஆனால் நன்றி இல்லாமல் போனாங்க, அது நினையாமல் போனார். இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க. தேவனுடைய பாதுகாப்பை மறந்துடுறாங்க. ஆக எவ்வளோ பெரிய பாதுகாப்பை தேவன் தருகிறார். இது தேவன் தருகிற தாவீது போனமிடெல்லாம் கூட இருந்து தேவன் அவனை பாதுகாத்தார். ஒவ்வொரு பரிசுத்தான் வாய்க்கலாக தான். அதில் இடத்த நம்ம பல மணி நேரம் நம்ம பேசலாம். எல்லாரோடும் யோசனை எடுத்துட்டிங்கன்னா கூடவே இருந்தால் அத்தனை ஆபத்து வந்தாலும் பாதுகாத்து நடத்துகிறார். அதே போல் உங்களை என்னையும் தூதல்னால அவர் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் அரணாக, கோட்டையாக, துருகமாக, கேடகமாக, இப்படியெல்லாம் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். எருசலேமை சுற்றிலும் மலைகள் சூழ்ந்திருப்பதை போல கர்த்தர் தம் தனங்களை சூழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொன்ன, எங்கே போனாலும் நீங்கள் என் கூட இருக்கீங்க, நான் பூமியும் கடையான ஆண்டை பாதுகாப்பு, கடையாந்தரங்கள் போனாலும் அங்கேயும் நீங்கள் இருக்கீங்க. அப்போது தேவனுடைய பாதுகாப்பு எவ்வளோ விசேஷமான பாதுகாப்பு. அப்போஸ்தலர்கள் எப்படியெல்லாம் தேவன் பாதுகாத்து நடத்தினார். எத்தனையோ பரிசுத்தவான்களை இன்றைக்கும் பாதுகாத்து நடத்துகிறார். ஆக நம்மையும் தூதர் மாத்திரமல்ல, தேவனும் பாதுகாத்து நடத்துகிறார். அல்லேலூயா. இப்போ என்னன்னா, நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
இதெல்லாம் இருக்கணும். இருந்தால் தான் ஆண்டவர் செய்வார். நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது 21ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், அதில் 19வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, உங்கள் பொறுமையினாலும் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளணுமா. இப்போ நம்ம எதை காத்துக்கொள்ளணும்? நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ளக்கூடிய. எந்த ஆத்துமா? தேவனால மீட்கப்பட்ட ஆத்துமா, ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா. அந்த ஆத்துமாவை, அந்த ரட்சிப்பை நாம் பொறுமையோடு கூட, அதற்கு எந்த இடைஞ்சல் இல்லாதபடி, யார் இடைஞ்சல் உண்டானாலும் நம்முடைய ஆத்துமாவை நம்ம தான் பாதுகாக்கணும். ஒரு அலேலுயா. நோவா அந்த காலத்தில் பாருங்க, அவனையும் பாதுகாத்தான், தன் குடும்பத்தையும் பாதுகாத்தான். 8 பேர் மாத்திரம் அந்த பேழைக்குள்ளாக கடந்து போனார். பரலோக ராஜ்யம் போகும்போது குடும்பம் எல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. நம்ம போனது நம்ம ஆத்துமாவை. இந்த காலங்களில் நம்ம ஆத்துமாவை நம்ம பாதுகாப்புறது நல்ல ஜபங்களிலே, உபவாசங்களில், தேவனுக்கு பயந்து பாவம் செய்யாமல் ஆராதித்து நம்முடைய ஆத்துமாக்களை விழிப்புடனே நம்மை காத்துக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தில் வாசிக்கும்போது 5ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், அதில் 23வது வசனத்தில் வாசிக்கும்போது, என்ன வாசிக்க? சமாதானத்தின் தேவன் தாமே பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாகங்கிறார். சரீரத்தையும் பாதுகாக்கணும், ஆத்துமாவையும் பாதுகாக்கணும், ஆவியும் பாதுகாக்கணும். அல்லேலூயா. இது 3 இந்த உலகத்தில் வாழ்வதற்கு முக்கியம். உயிர் தெழுவதற்கு இந்த சரீரம் அவசியம். இந்த சரீரத்தை கொண்டுதான் மறுரூபமாக சரீரமாக மாற்றுவார். தேவன் தந்த ஆவி மீண்டும் நமக்குள்ளாக வரும். அந்த ஆத்துமா மீண்டும் நமக்குள்ளாக வரும். இயேசு உயிர்த்தெழுந்ததை போல கிறிஸ்தவர்கள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள். அல்லேலூயா. நம்ம ஒரு வேலை உயிரோடு இருந்தால் எல்லாம் அந்த இமைப்படுதல மறுரூபமாகுவோம். இந்த சரீரம் மறுரூபமாகும். அப்போ சரீரம் முக்கியம், ஆத்துமா முக்கியம், ஆவி முக்கியம். இந்த 3 பகுதியும் அசுசிப்படுத்தாதபடி, கரைப்படாதபடி, பாவ சிந்தனைகள் அதில் ஊடுருவி அது கெட்டு போகாதபடி, தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவியத்தை அது நடப்பதுக்கு ஏதுவாய் நம்ம நடக்காதபடிக்கு அது அனுதினமும் நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டுடைய வருகையும் பாதுகாத்தார் தேவன். அந்த தூதர் பாளையமா இருங்க நம்ம பாதுகாப்பாங்க. அது தேவனும் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. எசேக்கியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 38ஆம் அதிகாரம், எசேக்கியேலில் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 38:7 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்து. 38:7 நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல், நீ ஆயத்தப்படு. இந்த மாதிரி தான் நம்ம ஆயத்தப்படணும். ஆயத்தம் ரொம்ப அவசியம். தேவனை சந்திப்பதற்கு இந்த பிரகாரமாக ஆயத்தப்படன்ட்டு ஆமோஸில் எழுதுகிறார். ஆக தேவனுக்கு நம்ம ஒரு ஆயத்தம் வேணும். இதெல்லாம் பாதுகாக்கணும். தூருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கணும். தேவனுடைய பாதுகாப்புலேருந்து நம்மை ஆயத்தப்படுத்தி, அதுக்கு பின்னாடி என்ன சொல்கிறாருன்னா, உன்னோடனே கூடின உன் எல்லா கூட்டங்களையும் ஆயத்தப்படுத்து. எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்? அதுக்கு சொல்கிறாரு, நீ அவளுக்கு காவலனாக இரு. நீ தான் அவளை பாதுகாக்கணும். வாட்ச்மேன் வேலை செய்.
அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராம பகுதியானாலும் டவுனானாலும் காவல்துறை வைத்திருப்போம். எதற்கு? திருட்டு நடக்கக்கூடாது, கொலை சம்பவம் நடக்கக்கூடாது, பாவம் அந்த ஏரியா நடக்கக்கூடாதுன்னா அது மிஞ்சி நடக்குது. அதே போல் உங்களையும் நம்ம எதுக்கு வச்சுருக்கிறாருன்னா, நம்மை மாத்திரமல்ல நம்ம சேர்ந்திருக்கிற கூட்டத்திற்கு ஜாமக்காரனை போல இருந்து காவலனாக இருந்து அந்த கூட்டத்தையும் நம்மை பாதுகாத்ததை போல கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே நடத்தி அவர்களை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துவதற்காக ஒரு காவலனாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லது ஜாமக்காரன்னா விடிய விடிய அவன் ஜாமக்காரனாக இருந்து விழிப்பாக இருந்து கொடுக்கப்பட்ட பொறுப்பை பாதுகாப்பதை போல தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களையும் பாதுகாக்கும் போது தான், அந்த பயந்து ஜீவிக்கும் போது கர்த்தருடைய பாதுகாப்பை தேவன் அதிகமாய் தருவார். அல்லேலூயா. ஊழியருக்கு ஆண்டு சொல்கிற காரியம், மெய்ப்பனானவன் மந்தைய மேலே கவனமாக இருக்கணுங்கிறார். ஆனால் சில நேரங்கள் கள்ள மெய்ப்பர்களை அந்த மந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மெய்ப்பனுடைய குரலை மாத்திரம் கேட்கும். அல்லேலூயா. இன்னொருடைய மெய்ப்பனுடைய குரலை கேட்காது. அந்த மெய்ப்பனுடைய குரலை மாத்திரம் கேட்கும். அந்த மெய்ப்பனுக்கு அதை அடங்கியிருக்கும். அந்த மெய்ப்பனுடைய சொல்லை கேட்கும். அந்த மெய்ப்பன் பேர் சொல்லி அழைப்பார். காலையில் அந்த ஆடுகளுக்கு முன்பாக அவன் நடந்து போவான். மாலை வரும்போது நின்று ஒவ்வொரு பேரை சொல்லி 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 அந்த மந்தைக்குள்ளாக அடைத்து பாதுகாப்பதை போல மெய்ப்பனானாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளானாலும் சரி, நம் கொடுக்கப்பட்ட குடும்பத்தையும் சுற்றி இருக்கிற ஜனங்களையும் சபைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவங்க ஏன் சிலரை பாதுகாக்க முடியலன்னா, கள்ள மெய்ப்பர்களுக்கு செவி கொடுத்து சுய இச்சையினால் வெளியே போகிறதுனால தேவனுடைய பாதுகாப்பையும் இழந்து, இல்லையா, அப்படி போகிற கூட்டங்கள் நிறைய பேருக்குத்தான் செய்கிறாங்க. ஆகவே தேவ தூதர் எதற்காக படைத்தாருன்னா, நம்மை அற்பமான சரீரத்தை, அற்பமாக இருக்கிற நம்முடைய ஜீவியத்தை பாதுகாப்பதற்காகவே கர்த்தர் தூதனை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ கூடவே வந்துடுவாங்க. நம்மை விடுவிப்பதற்காக, நம்மை தப்பிவதற்காக. தேவன் பாருங்க, எபிரேயர் வாலிபர்களுக்கு பெரிய சோதனை, தூக்கி அக்னியில் போட்டாங்க. யார் பாதுகாத்ததுன்னா, 4வது நபராக தேவன் இறங்கி அந்த 3 எபிரேயர் வாலிபர்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. நமக்கு சில பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். எல்லாம் வந்தாலும் நம்மை கைவிடாதபடி எப்படியாகிலும் நம்மை பாதுகாத்து அவர் சித்தத்தின்படி கடைசி வரையும் பாதுகாக்கிறது. அப்போ நீங்கள் நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் வெளியே போகிறேன், வேலைக்கு போகிறேன், மார்க்கெட்டு போகிறேன், அல்லது எங்கேயாவது போகிறேன், நீங்கள் எனக்காக தூதனை கட்டளையிடுங்க. அல்லேலூயா. அந்த தூதர்கள் சிலர் கண்களுக்கு தெரியலாம், கண்களுக்கு முறையவாக அவர்கள் பாளையமாக நம்ம சூழ்ந்து பாதுகாப்பார்கள். அதை காட்டிலும் இப்போ இயேசுவின் ரத்தம் நம்ம பாதுகாப்பு தான். அதான் பாடுற, இரத்த கோட்டைக்குள்ளாக நான் என்ன செய்கிறேன்? நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எதுவும் என்னை தீண்டாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எது கோட்டை, எது பாதுகாப்பு? அந்த ரத்தம் தெளித்த போது சங்கார தூதன் உள்ளே போகாமல் இருந்ததுக்கு அந்த காரணம். ஆக பல விதங்களிலும் பல அடுக்கு உள்ள பாதுகாப்பை நம்ம வைத்து இருக்கிறோம். ஆக இன்று கேட்கிற தேவப்பிள்ளை, நீங்கள் அதற்கு தகுதி உள்ளவளாக இருங்க. அதற்கு பயந்து கர்த்தரை ஆராதித்து விசுவாசிக்கிறவளாக இருங்க. அப்படி சத்தத்திற்கு நீங்கள் கவனமாய் செவி கொடுத்தார், கடைசி வரை உங்களையும் குடும்பத்தார் தேவ சித்தம் இல்லாமல் எதற்கு இடம் கொடுக்காம, எதற்கு ஒப்பு கொடுக்காம தேவன் கடைசி வரை நடத்துவதற்காக
தூதர் கூட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடினவர்களாக அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இதுவரையும் எங்களை காத்து வந்தீரே, இதுவரையும் எங்களை நடத்தினீரே, ரீபாலபரப சந்தபர. நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே, எங்கள் வீட்டை சுற்றிலும், எங்களை சுற்றிலும், எங்களுடைய பிள்ளைகளை சுற்றிலும், வாகனத்தை சுற்றிலும், எங்கள் நிலங்களை சுற்றிலும், நாங்கள் போகிற வருகிற எல்லா இடங்களிலும் ஆண்டவரே நாங்களுக்கு பயந்து ஜீவிக்கிற எங்கள் மேலே ஆராதிக்கிற எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை, பரலோகத்தில் நேரடியான அந்த செக்யூரிட்டி பல அடுக்கு ஆண்டவரே அந்த பாதுகாப்பை தந்து நீர் எங்களை நடத்துங்க என்று சொல்லும்போது, நீ பல காரியங்களுக்காக நீ பயந்திருக்கலாம். எங்களை பாதுகாக்கிறவர் யார் என்று சொல்லிக்கூட இருக்கலாம். கணவனை இழந்தவளாக இருக்கலாம், பெற்றோரை இழந்தவளாக இருக்கலாம். உங்களை பாதுகாத்து நடத்துவர் கர்த்தர். பாதுகாத்து நடத்துவதற்காக தூதர்களுக்கே கட்டளையிடுகிறார். ஆக நம்மையும் பாதுகாத்து கொள்ளவே, நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ளும். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தையும் நாம் குற்றமற்றதாய் அவள் வருக வரையும் காத்து கொள்ளவேன். நம்முடைய சார்ந்தவளை காத்து கொள்வதற்காக அவளுக்காக காவலராய் இருக்கவேன். தீபாலபலபலப. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகளை இப்பொழுதே இந்த தூதர்கள் உங்களை சூழ்ந்து உங்களை பாதுகாப்பார். ஆமே. உங்களுக்கு எதிராக இருக்கிற கர்ஜிக்கிற அந்த தானியேல் சிங்கத்தின் வாயை தூதனை அனுப்பி கட்டினதை போல எல்லா பலவான்களை இந்த இரவு வேலையில் கர்த்தர் கட்டி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பதற்காக அந்த கிரிகளை செய்து கொண்டு இருக்கிறார். எல்லாம் ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் சோதரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் சோதரம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரை சோதனை பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை பாதுகாக்கிற தூதலை கொண்டும், அது மாத்திரமல்ல உம்முடைய பாதுகாப்பை குறித்தும் நீ எப்படியெல்லாம் எங்களை பாதுகாத்தீர், வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவங்களை எப்படியெல்லாம் நீ காப்பாற்றினீர், அதே போல் எங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளணும். எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தையும் காத்து கொள்ளணும். எங்கள் சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் ஜாமக்காரராக காவலராக இருந்து எங்களைப் போல அந்த பாதுகாப்பு கூட நடத்தி, எங்களைப் போல அந்த ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு இந்த பூமியில் எங்களை வைத்திருப்பதற்காய் சோதனை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இன்றைக்கு சேஷ்ட நாங்கள் கேட்ட அந்த பாதுகாப்பு, யோவின் குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாத்த தேவன், எலிசா தீர்க்கதரிசி அக்னி ரதங்களான குதிரையினாலும் பாதுகாத்த தேவன், தூளை கொண்டு பாதுகாத்த கிருபையினால் இரத்த கோட்டையினால் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தோம். எங்களையும் இன்றைக்கு வந்த தேவ பிள்ளை குடும்பங்களை எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக துதிகான மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சொல், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், கர்த்தர் செய்த சகல பொருள் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னைய ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரைக்கும் பரிந்தோம் சதா காலம் என்று நம்மோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய யாவரையும் ஆசீர்வதிப்பார்.